Welcome to our channel. Today we will learn 10th standard science unit 1 laws of motion. இந்த லெசன்ல என்ன பார்ட் பார்க்கலாம் அப்படின்னா மாஸ் அண்ட் வெயிட், அதாவது நிறை மற்றும் எடை, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மாஸ் அப்படின்னா என்னதுன்னா, மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி. ஒரு பாடியோட பேசிக் ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மாஸ். ஓகே, மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட். எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா மாஸ் பார்த்தோம் அப்படின்னா அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஒரு பாடியில் மேட்டர் வந்து எந்த அளவுக்கு, அதாவது குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் மாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம். ஓகேவா, கேஜி அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட். வெயிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எடை அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் ஆஃப் your body is defined as the gravitational force exerted on your body due to the gravity. அதாவது வெயிட், ஒரு பாடியில் வெயிட் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாடி மேலே கிராவிட்டல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். கிராவிட்டி மூலமாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வெயிட் வந்து பாடியோட சென்டர் ஸ்பேஸில் தான் என்ன ஆகுதுன்னா எக்ஸர்ட் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் அப்படின்னா சொல்லுவோம் எம், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா ஜி. ஜி எவ்வளோ இருக்கும், எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா 9.8 m⁻⁻2 அளவில் இருக்கும். ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜி வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த் அட் சி லெவல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அளவு என்ன அப்படின்னா 9.8 m⁻⁻2. இது எர்த்தில் இருக்கக்கூடியது, கடல் மட்ட சி லெவலில் இருக்கக்கூடிய கிராவிட்டி. ஓகேவா, இப்போ வெயிட் அப்படிங்கிறது என்னதுன்னா வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா, வெயிட் அப்படிங்கிறது என்னது ஸ்கேலார் வெக்டர் நம்ம படிச்சிருக்கோம். அதில் வந்து வெயிட் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டினா வெக்டர் குவான்டிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் ஆஃப் வெயிட். வெயிட்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். எர்த்தோட சென்டர் பகுதியை நோக்கி தான் இருக்கும். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். என் அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். வெயிட் ஆஃப் எ பாடி பார்த்தோம் அப்படின்னா வேரியாக இருக்கும். ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு எப்படி இருக்கும், வேரியாக இருக்கும். வேரி ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எர்த்தில் அந்த எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். அதோட அக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, அதோட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடை பார்த்தோம் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா அதோட புவி ஈர்ப்பு முடுக்கம், அதாவது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, ஓகே. வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் மோர் அட் த போல்ஸ் தென் அட் த ஈக்குவேட்டோரியல் ரீஜியன். இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் எ பாடி பார்த்தோம் அப்படின்னா இடத்துல போல்ஸ் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா அதிகமாகவும், ஈக்குவேட்டோரியல் ரீஜனில் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவேட்டோரியல் ரீஜனில் வந்து குறைவாகவும் இருக்கும். ஈக்குவேட்டோரியல் ரீஜனோட ஃபோர்ஸில் இதில் வந்து போல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து போல்ஸ் பகுதி, அதாவது துருவ பகுதியில் அதிகமாகவும் ஈக்குவேட்டோரியல் ரீஜியனில் வந்து குறைவாகவும் இருக்கும். ஓகேவா, வெயிட் வந்து அதோட இடத்துக்கிடப்ப அதோட பிளேஸ் என்ன ஆகும்னா வேரி ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே வந்து கிராவிட்டி வந்து நடக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, த வேல்யூ ஆஃப் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். மூனில் பார்த்தோம் அப்படின்னா அதோட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து மூணில் எப்படி இருக்குன்னா 1.6 to 5 m⁻⁻2. எர்த்தில் எந்த அளவுக்கு இருக்கும், 9.8 m⁻⁻2 அளவில் இருக்கும். மூணில் வந்து 1.6 to m⁻⁻2 இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பட் 0.1654 times the acceleration due to gravity of the earth. If a person whose mass is 60 kg stands on the surface of earth, his weight would be 588 Newton. If the same person goes to the surface of the moon, he would weigh only 97.5 n. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெர்சன்னா என்னது ஒருவர் வந்து எர்த்தில் 60 kg, அவரோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 60 kg இருக்கும். எப்போ அப்படின்னா எர்த்தில் அதோட வெயிட் நியூட்டன் எவ்வளோ இருக்கும், 588 நியூட்டன் இருக்கும். இதே மூணில் இருக்கிறப்ப அவரோட நியூட்டன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 97.5 நியூட்டன் வந்து எவ்வளோ இருக்கும், வெயிட் எவ்வளோ இருக்கும் 97.5 இந்த ரேஞ்சில் இருக்கும்.
எர்த்தில் இருக்கிறப்ப 588 நியூட்டன் ஆகும், மூணில் இருக்கிறப்ப 97.5 நியூட்டனாகவும் இருக்கும் வெயிட் வந்து. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வெயிட் அந்த அளவுக்கு இருக்கும். அதோட மாஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட வெயிட் 60 கேஜி தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு 60 ஸ்டாண்டர்டாக எர்த்தில் இருக்கப்ப 60 கேஜி, அவரோட மாஸ் வந்து 60 கேஜியில் இருக்கும். வெயிட் வந்து 588 நியூட்டன் இருக்கும். இதே மூணில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வெயிட் வந்து 60 கேஜி தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்து 97.5 நியூட்டன் அளவில் இருக்கும். ஓகேவா? மாஸ் தான் 60 கேஜி. அதனால் மாஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. அதே சேமாக தான் இருக்கும். எர்த்துலேயும் மூணுலேயும் மாஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். வெயிட் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு இது என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த கிராவிட்டி ஆக்சுவலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எர்த்தில் வந்து 9.8 ms/-2 இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, மூணில் வந்து 1.625 இருக்குது. அதனால தான் அது வந்து வேரியாக இருக்குது. இது வந்து சேமாக தான் இருக்கும். மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் பார்க்கலாம். அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தோற்ற எடை. அதாவது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் வெயிட் இருக்கும். அந்த ஆக்சுவல் வெயிட் வந்து மேலேயும் கீழேயும் நகர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா அது வேல்யூ வந்து ஆக்சுவல் அது வந்து என்ன இருக்காது, அந்த வெயிட்டில் சேஞ்சஸ், அந்த ஆக்சுவல் வெயிட்டில் என்ன ஆகுனா சேஞ்சஸ் நடக்கும், சேமாக இருக்காது. அதை தான் சொல்லியிருக்காங்க. த வெயிட் தட் யூ ஃபீல் டு பொசஸ் டியூரிங் அப் அண்ட் டவுன் மோஷன் இஸ் நாட் சேம் அஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட். அப் அண்ட் டவுன் மோஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் வெயிட் வந்து சேமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வெயிட் அப்படிங்கிறது எம் அப்படின்னா என்ன மாஸ் சொல்லுவோம், எம்ஜி அப்படிங்கிறப்ப அது வந்து டபிள்யூ வெயிட்டை வந்து எம்ஜின்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி நடக்கிறதுனால எம்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் அப்பேரண்ட் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அக்கர் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. அதாவது அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த பாடி அக்யூர்டு ஒரு இந்த வெயிட் ஆஃப் புவியீர்ப்பு. இதில் வந்து வெயிட் ஆஃப் த பாடிக்கு வந்து ஆக்ஷன் வந்து கிராவிட்டி மட்டும் கிடையாது, ஒரு அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியில் வந்து ஆக்ட் ஆகுது. அது ஆக்ட் ஆகிறப்ப அங்கே வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அதுதான் அப்பேரண்ட் வெயிட். அது கொஞ்சம் இதில் வெயிட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் சேமாக இருக்காது. அதுதான் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. டபிள்யூ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா வெயிட், எடைய, அவரோட இடத்துல இருக்கக்கூட அந்த எடையை மென்ஷன் பண்ணுது. இதே அப் அண்ட் டவுன் பொசிஷனில் இருக்கிறப்ப எம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து கிராவிட்டி வந்து அங்கே செயல்படுறதுனா எம்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆர் அப்படிங்கிறது அப்பேரண்ட் வெயிட்டை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மாஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், எம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து லிஃப்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப அவரோட வெயிட், ஆக்சுவல் வெயிட் வந்து அந்த பர்சனோட வெயிட் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த வெயிட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்ஜி, டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு கிராவிட்டி வந்து செயல்படுது. அதனால தான் நம்ம வந்து எம்ஜி அப்படிங்கிறத குறிக்கிறோம். கிலோகிராமில் அந்த கிராமில் குறிக்கிற எம்ஜி, புவியீர்ப்பு விசையில் குறிக்கிறப்ப எம்ஜி அப்படின்னு வெயிட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து விச் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். இந்த எம்ஜி வந்து எப்படி இருக்கும், வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் ஆக்டிங்கில் இருக்கும். அந்த வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் ஆக்டிங் நடக்கிறப்ப ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நியூட்டன்ஸ் தேர்லலாம் சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் சொல்கிறாங்க த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட். அதுக்கு ஈக்குவலாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். எங்கே அப்படின்னா பை த லிஃப்ட் சர்ஃபேஸ். லிஃப்டோட சர்ஃபேஸ் பகுதியிலேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து எக்ஸர்ட் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆர் டேக்கன் அஸ் அப்பேரண்ட் வெயிட். அதுதான் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அப்போ அந்த வெயிட்டை தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை தான் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்கிறோம். அந்த அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸாக அது வந்து இருக்கும். எப்படி இருக்கும், வெர்டிக்கலி அந்த சர்ஃபேஸ் பகுதியிலேருந்து செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம வந்து let us see different possibilities வந்து apparent weight R of the person that arise depending on the modes of the lift upwards downwards which are given in table 1.2. table 1.ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், லிஃப்ட் வந்து அப்வேர்டில் மூவ் ஆகிறப்ப என்ன பொசிஷனில் இருக்கும், டவுன்வேர்டில் மூவ் ஆகிறப்ப எப்படி இருக்கும், அந்த லிஃப்ட் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், ஃபாலிங் டவுன் ஃப்ரீல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலத்தில் ஒரு வெயிட் ஆஃப் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ பர்சன் இன் மூவிங் லிஃப்ட்.
ஒரு பெர்சன் வந்து லிஃப்ட்டில் மூவ் ஆகிறப்ப அவரோட அப்பரண்ட் வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலேஷன் ஏ. ஆக்சலேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன லெட்டர் சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த லிஃப்ட் வந்து எங்கே போகுது, எப்படி மூவ் ஆகுதுன்னா அப்வர்ட்னா என்னது, மேல் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ வந்து ஆக்சலேஷன் வந்து ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆர்னா அப்பேரண்ட் வெயிட். இதில் ஏன் ஆர் மைனஸ் டபிள்யூன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்பேரண்ட் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் வந்து அப்வர்ட்ஸில் போகிறப்ப அதிகமாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறப்ப எப்படி மைனஸ் பண்ணுவோம், அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் குறைவான இதுக்கு மைனஸ் பண்ணுவோம். அப்போ வெயிட் வந்து கம்மி, அப்பேரண்ட் வெயிட் தான் அதிகமாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். இப்போ ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நியூட்டன் செகண்டில் படி எஃப் நெட் ஈக்குவல் டு என்னது, எம்ஏ மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன், ப்ராடக்ட் ஆஃப் அக்சலரேஷன். நியூட்டன் செகண்ட்ல படி இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, இங்கே மைனஸ் டபிள்யூ இந்த சைடு வர்றப்ப நம்ம வந்து ஈக்குவேஷன் கால்குலேஷன் பண்ணுறப்ப டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ இங்கிட்ட மாறிடும், சேஞ்சஸ் ஆயிடும், ப்ளஸ் எம்ஏ. ஓகேவா? இப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் நடக்கிறனால எம்ஜி அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. இப்போ எம் வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, ஆர் ஈக்குவல் டு எம் க்ளோஸ்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஜி ப்ளஸ் ஏ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? ரெண்டுமே க்ளோஸ் ப்ராக்கெட்டில் போட்டுங்க, ஜி ப்ளஸ் ஏ. ஆர் ஈக்குவல் டு எம் ஜி ப்ளஸ் ஏ நம்மளுக்கு கிடைக்கிது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ. ஆர் வந்து அது டபிள்யூ விட வெயிட்டை விட ஆர் வந்து அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும், லிஃப்ட்டில் வந்து அப்வர்ட்ஸில் நகர்றப்ப. அதாவது அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். அப்போ டபிள்யூ அப்படிங்கிறது ஆக்சுவல் வெயிட்டுமா, அப்போ ஆர் அப்படிங்கிறது அப்பேரண்ட் வெயிட். ஓகேவா? லிஃப்ட் வந்து மேல் நோக்கி போகிறப்ப எப்படி இருக்குது, அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்டு, கீழே வருது. இப்போ லிஃப்ட் வந்து மேலே போயிட்டு கீழே வருது. கீழே வர்றப்ப எப்படி இருக்கணும், அங்கே ஆக்சுவலேஷன் நடக்கும். அப்போ நடக்கிறப்ப அதே அப்படியே ஆப்போசிட்டாக வெயிட், ஆக்சுவல் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், அப்பேரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ டபிள்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் நெட் எம்ஏன்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஆர் ஈக்குவல் டபிள்யூ, இங்கே ப்ளஸ் எம்ஏ மைனஸ் எம்ஏவாக மாறிடும். இப்போ டபிள்யூ அப்படிங்கிறது நம்ம எம்ஜி அப்படிங்கிற, டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. ஆர் எம்மை காமனாக எடுத்துட்டோம், ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் ஏ. என்ன ரீசன் அப்படின்னா, ஆர் வந்து எப்படி இருக்கும், டபிள்யூ விட ஆர் லெஸ் தென் டபிள்யூ, ஆர் லெஸ் தென் டபிள்யூ, டபிள்யூ விட லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அப்பேரண்ட் வெயிட் வந்து, அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும்னா லெஸ்ஸராக இருக்கும், ஆக்சுவல் வெயிட்டை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? எப்போ அப்படின்னா லிஃப்ட் வந்து டவுன்வேர்டு வர்றப்ப. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஜ், கேஸ் 3 பாருங்கள். லிஃப்ட் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப, லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அங்கே வந்து ஆக்சலேஷன் வந்து 0, ஏ ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு வந்து டபிள்யூ, ஆர் ஈக்குவல் டு என்ன வரும், எம்ஜி. ஓகேவா? ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? டபிள்யூ அப்படிங்கிறப்ப நம்ம எம்ஜி அப்படின்னு, ஏ ஈக்குவல் டு 0. அங்கே ஆக்சலேஷன் அப்படின்னாவே நம்ம வெயிட்டை வந்து எம்ஜி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ரெண்டு என்னது ஈக்குவலாக, அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், லிஃப்ட் கேஸ் 4ல் பாருங்கள், லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. லிஃப்ட் வந்து கீழே வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், செகண்ட் கேஸில் வந்து மூவிங் டவுன்வர்டு, கீழ் நோக்கி வருதுதான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வர்றப்ப என்னென்னா ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, ஃப்ரீயாக வரும். எந்த ஒரு தடையின்றி கீழே வந்துடும். எந்த ஒரு ஃபாலிங் ஃப்ரீயாக வந்து கீழே வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவும் ஜியும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் ஜி. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா அப்பேரண்ட் வெயிட் வந்து 0 கிடைக்குது. இப்போ அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு 0. அப்பேரண்ட் வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ டேபிள் 1.1ல் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ், அதாவது எடை இழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, எடை இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கீங்களா? அம்யூஸ்மெண்ட் பார்க்குறப்ப அங்கே பார்க் போகிறப்ப அங்கே என்ன ரைட் இருக்குன்னா ரோலர் கோஸ்டர் ரைட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அம்யூஸ்மெண்ட் அண்ட் டேக்கன் ஏ ரைட் இன் ஏ ரோலர் கோஸ்ட் அல்லது இன் ஏ கைண்ட் வீல். அந்த கைண்ட் வீல் இருக்குல்ல, உருண்டோடும்னா அந்த இதான் சொல்ல கைண்ட் வீலில் நீங்கள் வந்து விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைமில் பார்த்தோம்னா டியூரிங் த ஃபாஸ்ட் டவுன்வேர்டு, அதில் வந்து நீங்கள் விளையாடுறப்ப ஃபாஸ்ட் அதிவேகமாக என்னது கீழ் நோக்கி சுற்றும். நீங்கள் அந்த அப்வர்ட் மூமெண்ட் ஹவு டிட் யூ ஃபீல், அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன
ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மேலும் அப்வர்ட் டவுன்வர்ட், மேல் நோக்கி வரும், கீழ் நோக்கி ரவுண்டாக சுற்றி இருக்கும். நீங்கள் ரோலர் கோஸ்டரில் நீங்கள் போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். அது அப்வர்டு மூமெண்ட் வந்து டவுன்வேர்டு அப்வர்டு வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஹவு டிட் யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது இங்கே பாருங்கள், இங்கே பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. இதான் ரோலர் கோஸ்டர். ஓகேவா, கீழே வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே ஒரு அப்வர்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷனாக போயிட்டு தான் இருக்கும். அப்வர்ட் டவுன்வர்ட் இது பார்த்தோம் நல்லா அமேசிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்னது கீழே வர்றப்ப எப்படி இருக்கும்னா, இஃப் யூ ஃபீல் யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். எந்த மேலேருந்து கீழே வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெயிட்டுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். நம்ம எந்த ஒரு வெயிட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு. இந்த ஃபினாமினன் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் வெயிட்லெஸ்னஸ். மேலேருந்து ஃப்ரீயாக கீழே வந்து மூவ் ஆகுது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே விழுகிறப்ப அங்கே எந்த ஒரு தங்கு தடையின்றி கீழே விழுகுது அப்படின்னா, ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்னா அந்த வெயிட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் வெயிட்லெஸ்னஸ், எடை இழப்பு. அந்த நிகழ்வுக்கு தான் எடை இழப்பு வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூ சீம் டு ஹேவ் லாஸ்ட் யுவர் வெயிட் வென் யூ மூவ் டவுன் வித் எ சர்டன் அக்சலேஷன். சம்டைம்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபீலிங் வைல் ட்ராவலிங் இன் எ லிஃப்ட். இதே பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் நீங்கள் லிஃப்ட்டில் போகிறப்பையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கீழே வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வர்றப்ப எந்த ஒரு ஃப்ரீ ஃபாலிங், எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் வர்றப்ப நம்ம வந்து வெயிட்லெஸ்னஸை உணர்வோம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு பெர்சன் வந்து லிஃப்ட்டில் வந்து மூவ் ஆகுறாரு, மூவ்ஸ் டவுன் வித் கீழே வர்றப்ப ஒரு ஆக்சலேஷன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது A = G நம்ம பார்த்துருப்போம். கேஸ் 4 வந்து பார்த்துருப்போம். A = Gக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரீ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த மோஷன் தான் என்ன சொல்கிறோம் ஃப்ரீ ஃபால் மோஷன், ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். அப்போ அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்குன்னா R = 0. நம்ம கேஸ் 4லேயே பார்த்துருப்போம். R = என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வந்து 0 தான் கிடைக்கும். அப்போ அப்பேரண்ட் வெயிட் வந்து 0. இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெஃபர் கேஸ் 4 ஃப்ரம் டேபிள் 1.2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி த சேம் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிங் ஃப்ரீ ரோலர் கேஸ்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது ஸ்விங்கில் அல்லது வெர்டிக்கல் கைண்ட் வீல் இதில் வந்து நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வர்றப்ப இந்த மாதிரி வெயிட்லெஸ்னஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். யூ ஃபீல் அண்ட் அப்பேரண்ட் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் வென் யூ ஆர் மூவிங் அப் அண்ட் டவுன் இன் சச் ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் நடக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வர்றப்ப வெயிட்டில் லாஸ் ஆகிற மாதிரியும் மேலே வர வெயிட் கெயின் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். வேகமாக அந்த சுழலக்கூடிய அந்த இதில் இந்த ரோலர் கோஸ்டர் இதெல்லாம் இருக்குல்ல இதில் இருந்து ஓகேவா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வெயிட்லெஸ்னஸை. வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் த அஸ்ட்ரோனட்ஸில் எப்படி வெயிட்லெஸ்னஸை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம பார்ப்போம். அஸ்ட்ரோனட்ஸ் வந்து நம்ம தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து போகிறாங்க மேலே போய் மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் புவியீர்ப்பு விசை வந்து கிராவிட்டி, அந்த ஒரு கிராவிட்டி இல்லாததுனால தான் அவங்க வந்து மேலே ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் போகிறப்ப மிதக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்றாங்க. அது வந்து அப்சல்யூட்லி ராங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எந்த ஒரு கிராவிட்டல் ஃபோர்ஸ் வந்து எர்த்துலேருந்து போகிறப்ப கிராவிட்டல் ஃபோர்ஸ் அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு முன்னாடி இல்லை, குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கப்புறம் இல்லைங்கிறனால தான் அவங்க வந்து மிதக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அஸ்ட்ரோனட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங். அஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறது விண்வெளி வீரர்கள் வந்து அவங்க வந்து அங்கே வந்து மிதக்க கிடையாது. அதுக்கு என்ன பட் ஆனால் வந்து ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. அங்கே நடைபெறக்கூடிய ஹியூஜ் ஆர்பிட்டால் வெலாசிட்டினால தான் அவங்க வந்து என்னதுன்னா ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த். அவங்க வந்து பூமி விட்டு விலகிறப்ப அந்த எர்த்தில் ஃப்ரீயாக என்ன பண்ணுறாங்க சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். அந்த ஒரு அதிக அளவில் ஆர்பிட்டால் வெலாசிட்டி இருக்கிறனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சம வேகத்தில் வந்து நகர்ந்துட்டுருக்குறாங்க, அந்த இடத்துல ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரோனட்ஸ் ஹேவ் ஈக்குவல் அக்சலேஷன் தேர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் அங்கே என்ன இருக்கா ஈக்குவலாக அக்சலேஷன் இருக்கும். ஓகேவா, அதான் R = 0. இது வந்து டேபிள் 1.2ல கேஸ் 4ல் தான் இருக்கும். R வந்து 0வாக இருக்கும் ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறதுனால. போத் அஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அந்த டைமில் அஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்னது அந்த வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க வந்து அந்த நிலையில் இருப்பாங்க. ஓகேவா, ஓகே, அதனால தான் அவங்க மிதக்கிறாங்கன்னு கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இடத்துல வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறனால ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ஸில் அவங்க வந்து ஈக்குவலாக மூவ் ஆகிட்டுருக்குறாங்க, அரௌண்டாக சுற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இவங்க வந்து வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் அஸ்ட்ரோனட்ஸ் இங்கே வந்து
கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே இப்போ எல்லா லாவும் பார்த்துட்டோம். நியூட்டன்ஸோட லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா. அதாவது கிராவிடேஷன் லா வந்து யூஸ் பண்ணி தான் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த விண் பொருட்கள் டைமென்ஷன்ஸ் சொல்கிறோம், ஹெவன்லி பாடிஸ் இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணுறதுக்கு கிராவிடேஷன் லா வந்து யூஸ் ஆகுது. டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எர்த்தோட மாஸ், எர்த்தோட ரேடியஸ், அது மாதிரி ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாமே கால்குலேட் பண்ண ஹையர் அக்யூரன்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூவாக ஸ்டார்ஸ் பிளானட்ஸ்லாம் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒன் ஆஃப் த இர்ரெகுலரிட்டிஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்ட் வோபல் லீட் டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் எ பிளான் நியர்பை. அதாவது சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், இர்ரெகுலராக மூவ் ஆகும். இர்ரெகுலராக அதோட மோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸோட மோஷன்ஸ் பார்த்தா இர்ரெகுலராக இருக்கும். ஓகேவா? அது இர்ரெகுலராக இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸோட மோஷனை வந்து பாதிக்கும். அதான் சொல்கிறோம் வேர்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் மாஸ் ஆஃப் த ஸ்டாரோட மாஸ் வந்து கேன் பி கால்குலேட் யூஸிங் த லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது ஸ்டாரோட மாஸை வந்து இந்த லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். இது வேறு என்னத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் கிராவிட்டி வந்து பிளான்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸோட ஜெர்மினேஷன், அதோட க்ரௌத், வளர்ச்சி, இதெல்லாம் வந்து எது சார்ந்து இருக்குது அப்படின்னா கிராவிட்டி சார்ந்து. எதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னா கிராவிட்டி சார்ந்து தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள். ஹெல்ப்ஸ் த ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் வந்து அதோட பாத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டி வந்து பயன்படுது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இந்த விதி வந்து பயன்படுது, இந்த லா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷன், இதோட கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இதுக்கு ஆன்சர்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.